இப்போ ஃபிஷ் ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். இது வந்து ஜிலேபி ஃபிஷ் எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து இங்கே பக்கத்தில் குளம் இருக்குது, குளத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லெமனும் கொஞ்சம் பொடி இருக்கும். இப்போது இந்த லெமன் வந்து இந்த பொடியுப்பில் தொட்டுக்கிறோம். நல்லா உப்பு தொட்டுக்கணும். தொட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷில் இதை வச்சு தேய்க்கணும். நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி இப்படி நல்லா தேய்ச்சி கழுவும் போது தாங்க அந்த ஃபிஷ்ஷில் வந்து இப்போ குளம் இதெல்லாம் இருக்கும்போது இது தண்ணியிலேயே ஊறிட்டு இருக்கும்போது நல்லா அந்த பாசி மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த பாசியெல்லாம் நல்லா போய் நல்லா க்ளீன் ஆகும். ஃபிஷ் மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். கறி வந்து அதிகமாக கழுவக்கூடாது, ஆனால் ஃபிஷ் வந்து நல்லா கழுவணும். நல்லா லெமன் போட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். நம்ம கழுவ 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 ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும். ஒரு சில டைம் நம்ம ஃபிஷ் குழம்பு என்னதான் வச்சாலும் டேஸ்ட் இல்லையே, நல்லா தேய்ச்சி கழுவி இருக்க மாட்டேங்க. நீங்களே ரிமெம்பர் பண்ணி பாருங்க. அதே எப்போதாவது ஒரு டைம் நல்லா தேய்ச்சி கழுவி இருந்தீங்கன்னா அந்த டைம் ஃபிஷ் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஃபிஷ் குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் குழம்புக்காக. இதை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். நல்லா தேய்க்கணும். லெமன் ஒரு லெமன் 1/2 கிலோவுக்கே ஒரு லெமன் கிட்ட வேணும். நல்லா தேய்க்கும் போது தான் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உப்பு தொட்டுக்கிட்டோம். இப்போ இதை வச்சு நல்லா தேய்க்கணும் ஸ்க்ரப்பர் மாதிரி. இப்போ கடையிலேயே இது பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் நம்ம சமைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த தண்ணி இதே மாதிரி ஒரு 7-8 தடவை தண்ணியில் பிடிச்சி அலசி ஊற்றிக்கணும். இப்போ ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணியிருப்போம். அப்போ இப்படி இருக்குது. இன்னும் நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணணும். இந்த தண்ணியோட கலர் நல்லா மாறிடணும். உப்பு, ஒரு 1/2 மூடி லெமன், கொஞ்சமாக லெமன் புரிஞ்ச போது ரொம்ப போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் இந்த மீனை போட்டு பரட்டி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இது குழம்புக்கு மீன் தான், அது குழம்புக்கு மட்டும் தாங்க. வறுவலுக்குன்னு அதுக்கு தனியாக மசாலா பண்ணணும். இப்போ குழம்புக்கு காட்டி இது மட்டும் போதும். இதில் பரட்டி நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சிடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் நல்லா வெடிக்குது. இப்போ வந்து வெங்காயம் போட்டோம். பூண்டு வந்து நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து தாளிக்கு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பூண்டை ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் நான் வந்து பூண்டை வந்து அதையும் வணக்கவே போட்டுருவேன். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதில் போடுறோம். அவ்வளோதான். இது நல்லா வணக்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதை வேற ஒரு தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து தக்காளி வணக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் தக்காளியும் முழுசாக போடணும். நோட் பண்ணிக்கங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா முழுசாக போட்டு வணக்கிறப்ப அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிக்கும். இப்படி போடும்போது தான் குழம்புக்கு வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே முழுசாக அப்பப்போ மட்டும் கிளறி விடணும். இப்போ ஒரு 1/2 கிலோ மீன் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு 5 தக்காளி போடணும். இப்போ புளி, இது வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருக்கும், போதும். ஏன்னா தக்காளி போட்டுக்கிறோம். இவ்வளோ மட்டும் உடணும். 2 வரமிளகாய், இது தக்காளியோடையே போட்டு வணக்கிக்கலாம் காரத்துக்கு. இது நல்ல காரமான மிளகாய், அதனால 2 போதும். இப்போ தக்காளி இவ்வளோ வணங்கினா போதும். இந்த தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தையும் போட்டலாம். ஆல்ரெடி வணங்கின வெங்காயம் வந்து ஒரு ஸ்பூனுங்க. இது நம்ம அரைச்சி வச்ச மல்லிப்பொடி. இதில் வந்து மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறோம். இது ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். இது ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மல்லிப்பொடி. அதனால இதை வந்து நல்லா கலக்கி விட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அடுப்பில் சட்டி வச்சாச்சு. மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக சீரகம் மட்டும் போடுற தாளிக்கிறதுக்கு. ஏன்னா வெந்தயம் வந்து நம்ம அரைக்க போட்டுட்டோம். சீரகம் நல்லா வெடிச்சதும் வெறும் கருவேப்பிலையும் வரமிளகா, அவ்வளோதான். இப்போது சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. நல்லா நல்லெண்ணெய் வாசம் வருது. இதில் கருவேப்பிலையும் மிளகாயும், அவ்வளோதான். வேறு எதுவும் போட தேவையில்லை. வீட்டில் எல்லாரும் பூண்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அரைக்கிறதுக்கு போடாமல் தாளிக்கிறதுக்கு பூண்டு போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. ஏன்னா நம்ம வந்துட்டு மீனுக்கு உப்பு போட்டுருக்குறோம். அதனால் இது கொஞ்சமாக உப்பு போடலாம். பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். தண்ணி இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். உப்பு பத்தலை, ஒரு 2 உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதும் மீனை போட்டு மீனோட ஒரு 5 நிமிஷம் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ புளி தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்கள், நல்லா குழம்பு பச்சை வாசனை போக நல்லா டெக்ஸ்டரில் வந்துருச்சு. இப்போ நாம் ஊறிட்டு இருக்கிற மீனை போட்டலாம். ஆல்ரெடி உப்பு, மஞ்சத்தூள், லெமன் போட்டு ஊறிட்டு இருக்குல்ல, அந்த மீனை ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம்.
இப்போது அது ரொம்பவும் கிளறக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்ட உடனே ஒரு டைம் ஒரு கிளறி அப்படியே விட்டுறணுங்க ஒரு 5 நிமிஷம். ஏன்னா மீனெல்லாம் கரைஞ்சிரும், சீக்கிரம் வெந்துடும். உப்பு மட்டும் பார்த்து கரெக்டாக இருந்தால் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அந்த தலையில் அந்த கண்ணு மேலே வந்தால் போதுங்க, லைட்டாக வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் போதும். இப்போ நல்லா கொதி வருது. ரொம்ப விட்டு கிளறக்கூடாது கறியாட்டை, அப்படியே லைட்டாக இப்படி கிளறாமல் விட்டாலும் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே சூடு நிற்கும். சும்மா அடியில் விட்டு மீனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது மாதிரி கிளறிங்க தான் மீன் குழம்போட ட்ரிக்கு. மீன் குழம்பை வந்து கிளறி விடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி அடியால் வெறும் கரண்டியை மட்டும் இப்படி குழம்பை வந்து அப்படியே கிளறி விடணும். மீனில் வந்து படக்கூடாது, இல்லாட்டி உடஞ்சிரும். அப்படியே கிளறி விட்டுறணும். இப்போ நல்லா கொதிக்குது, இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு மேலே வந்துருச்சு, அப்போ மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது மண்சட்டிங்காட்டி மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கும். அதனால் அதில் இன்னும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதான டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அவ்வளோதான்.